அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். அன்பு சிவசொந்தங்களே, தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு, பார்க்கின்ற நாள் 9/1/2019க்கான மந்திரத்தை. தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிறது உங்களது ஒவ்வொரு நாளையும் ஆன்மீக தன்மையுடனும் இறைத்தன்மையுடன் மலர செய்வதற்காக கொடுத்துட்டு இருக்கோம். முழு சரணாகதியோட முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களது ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்துடன் நீங்கள் தொடங்குவதற்கு இந்த மந்திரம் ரொம்ப உறுதுணை புரியும். எனவே இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு இதுக்கு முன்னால் என்னுடைய ஆடியோ பதிவு கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கு, அதை பார்த்து இதை பார்த்தீங்கன்னா புரியும். மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள், பைராளி சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்காக சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல், எளிய ஜோதிட பரிகாரம் சிகப்பு ஜோதிடம் நூல் வெளியிட்டிருக்கோம். விலை 560. அது போக தினம் ஒரு மந்திரம் 2019, அதாவது 2019 வருடம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு புத்தக வடிவாக கொடுத்திருக்கோம். அதனுடைய விலை 300. இந்த நூல்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை பைராளி சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வர தைப்பூச தனிக்கு வினை தீர்க்க விநாயகர் வசியம், அதாவது விநாயகர் பெருமானை சித்தி செய்யும் வசியம் செய்யும் ஒரு அற்புத முறையில் அடங்கிய ஒரு நூல் வெளியிட போறோம். அதை பற்றின விளக்கம் விரைவில் கொடுக்கிறேன். அந்த வகையில் 9/1/2019 புதன்கிழமை மார்கழி மாதம் 25ஆம் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் நாக கன்னிகையே போற்றி, ஓம் நாக கன்னிகையே போற்றி, ஓம் நாக கன்னிகையே போற்றி அப்படின்னு நாகதேவதைய மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு 21 முறை சொல்லி உங்களது அன்றாட அலுவலை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கடன் தொல்லை தீர்வதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பல பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சா ஏதேனும் பழங்களை வைங்க, அல்லது ஒரு முட்டை வைக்க முடிஞ்சா அந்த முட்டையை நீங்க நைவேத்தியமா அம்பாளுக்கு வச்சிருங்க. 9/1/2019 நாளைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்து குளிச்சுட்டு ஓம் நாகக்கண்ணிகையே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் அன்றாட வேலையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நல்ல விஷயத்தை எல்லாரும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஆடியோ பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.